கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு வெப்பமயமாதலே முக்கிய காரணம் என தெரியவந்திருக்கிறது. அரபிக்கடல் வெப்பமயமானதால் அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் உருவாகி குறைந்த நேரத்தில் அதிதீவிர மழை பொழிய காரணமாகிவிட்டது என பருவகாலங்களை ஆராய்ந்து வரும் மூத்த விஞ்ஞானி அபிலேஷ் தெரிவித்துள்ளார். கொச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வளிமண்டல ரேடார் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக செயல்பட்டு வரும் அபிலேஷ், ஒட்டுமொத்த கொங்கன் பகுதிகளிலும் கடந்த 2 வாரங்களாக பருவமழை தீவிரமடைந்திருந்ததே நிலச்சரிவுக்கு காரணம் என்று கூறுகிறார். இதனால்தான் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு, கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு ஏற்பட்டதாகவும் அபிலேஷ் தெரிவிக்கிறார். 2 வாரங்களாக பெய்து வந்த மழை காரணமாக மண்வளம் ஏற்கனவே அதிக ஈரப்பதத்துடன் இருந்ததாகவும், இந்த சூழலில் அரபிக்கடலோரத்தில் அதிகப்படியான கருமேகங்கள் சூழ்ந்து அதிதீவிர மழை பொழிந்ததால் இளகியிருந்த மண் பலவீனமடைந்து நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். அதாவது 2019ஆம் ஆண்டு கேரளாவில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது எந்த அளவுக்கு மேகங்கள் அடர்த்தியாக இருந்தனவோ அதே அளவுக்கு தற்போதும் அடர்த்தியாக சூழ்ந்திருந்ததாக அபிலேஷ் கூறியுள்ளார். இது தவிர தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதி வெப்பமடைந்து அங்கு வளிமண்டலத்தை உருவாக்கியது என்றும், இதற்கும் பருவநிலை வெப்பமயமாதலுக்கும் தொடர்பு இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.